வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல சப்ஸ்டான்சிவ் எவிடன்ஸுக்கும் கராபரேட்டிவ் எவிடன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது பார்ப்போம். சரி, இன்னைக்கு இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு சப்ஸ்டான்டிவ் எவிடன்ஸுக்கும் கராபரேட்டிவ் எவிடன்ஸுக்கும் என்னங்கிறத பார்த்தோம்னா, முதல்ல சப்ஸ்டான்சிவ் எவிடன்ஸ்னா என்ன இது எதுவும் பிஎஸ்ஏல டிஃபைன் பண்ண கிடையாது. இது பொதுவாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை, அதாவது சப்ஸ்டான்சிவ் எவிடன்ஸும் கராபரேட்டிவ் எவிடன்ஸும். ஸோ பொதுவான ஒரு ஜென்ரலாக என்ன சப்ஸ்டான்சிவ் எவிடன்ஸ்னா என்ன அப்படின்னா, இந்த சப்ஸ்டான்சிவ் எவிடன்ஸ்ங்கிறது இட் இஸ் எ எவிடன்ஸ் தட் இஸ் சஃபிஷியன்ட் ஆன் இட்ஸ் ஓன் டு ப்ரூவ் ஆர் டிஸ்ப்ரூவ் த ஃபேக்ட். சரியா? அதாவது அந்த எவிடன்ஸ் இட் செல்ஃப் அதுவே சஃபிஷியன்ட்டு ஒரு இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அல்லது டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரியான எவிடன்ஸ் எல்லாமே இட்ஸ் எ சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸ். சரி, நான் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்கிறேன் பின்னாடி. கராபரேட்டிவ் எவிடன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எவிடன்ஸ் இஸ் த எவிடன்ஸ் தட் சப்போர்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரென்தன் எக்ஸிஸ்டிங் சப்ஸ்டான்டிவ் எவிடன்ஸ். அப்போ என்ன மீனிங்? அப்போ ஒரு சப்ஸ்டான்சிவ் எவிடன்ஸ் இருந்தால் தான் அதை கராபரேட் பண்ணுறது, அதாவது அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அந்த எவிடன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அல்லது சப்போர்ட் பண்ணுறதுக்குரிய மற்ற எவிடன்ஸுகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கராபரேட்டிவ் எவிடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதை நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரி, ஜென்ரலாக இப்போ சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுனா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், தட் எவிடன்ஸ் இட் செல்ஃப் அதுவே ஒரு சில ஃபேக்ட்ஸை ப்ரூவ் பண்ணும், டிஸ்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஐ விட்னஸ் இருக்குது. ஐ விட்னஸ் சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸ். ஏன்னா அவன் டைரக்டாக பார்க்குறான். சரியா? அப்போ அது ஒரு அந்த அந்த ஃபேக்ட் சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸ். இப்போ எக்ஸ்பர்ட் விட்னஸ் எடுத்துக்கங்க, அதெல்லாம் ஒரு சப்ஸ்டான்சியல் விட்னஸ். ஒரு கன்ஃபஷனை ஒருத்தர் ஒரு கன்ஃபஷன் ரெக்கார்ட் பண்ணுறாரு ஒரு குற்றவாளிகிட்ட இருந்து, குற்றம் சாட்டப்பட்டவர்கிட்ட இருந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் சீனில் ஒரு டிஎன்ஏல அந்த குற்றவாளியுடைய டிஎன்ஏ அங்கே மேட்ச் ஆகுது. குற்றவாளியுடைய கைரேகை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த கிரைம் சீனில் இருக்கு. இல்லை இந்த வீடியோ ஃபுட்டேஜில் இவருடைய இமேஜ் உள்ள போகிறது எல்லாமே இருக்கு. சரியா? ஸோ வெப்பன் அந்த கிரைம்ல யூஸ் பண்ண வெப்பன் இதுதான். இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸ். ஒரு கிரைம் வரதில் இதெல்லாம் எதை சொல்லுவாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இதெல்லாம் என்னன்னா சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் இது. அப்போ கராபரேட்டிவ் எவிடன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது அடுத்து வரும் இல்லையா? நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன்னா, கராபரேட்டிவ் எவிடன்ஸ்ங்கிறது இட் சப்போர்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரென்தன் தி சப்ஸ்டான்சிவ் எவிடன்ஸ்னு சொல்லிட்டேன். சரியா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு 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 இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜில் முதல்ல ஒரு விட்னஸ் சொல்லிடுறான். என்ன சொல்லிடுறான்னா, ஒரு ரோஸ் கலர் போட்ட ஒருத்தர் அவர் தான் அந்த இடத்துல போனாரு, அவர் பேர் இதுதான் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா, வீடியோ ஃபுட்டேஜில் அதே இவர் ஒரு எவிடன்ஸ், இது ஒரு எவிடன்ஸ் சொல்லிடுறாரு. நான் பார்த்தப்போ ஒருத்தர் ரோஸ் கலர் போட்டு தான் அந்த இடத்துல போனாரு, அவர் தான் கையில் அருவாளோட போனாரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்னன்னா, எக்ஸ்பர்ட் இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜில் ஸோ அதே மாதிரி ஒரு அருவாளோட ஒரு ரோஸ் கலரில் ஒருத்தர் அவர் போறாரு, போய் ஒருத்தரை வெட்டுறாரு, வர்றாரு. அப்படிங்கிறப்ப இந்த விட்னஸ் இருக்கு இல்லையா, அந்த இப்போ பார்த்தீங்கன்னா எது கராபரேட் பண்ணுது? இவர் சொல்ற ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கராபரேட் பண்றதுக்கு என்ன கராபரேட் பண்ணுது? வீடியோ அதை கராபரேட் பண்ணுது. அதாவது வீடியோ ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணுது. சரியா? ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இந்த வீடியோ ஃபுட்டேஜ் அப்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ அப்ப இது கராபரேட்டிவ் எவிடன்ஸ். சரியா? அது அவர் டைரக்டா பார்த்தாரு அப்படிங்கிறது என்ன ஆகுது? அது சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸ். இங்க இது கராபரேட்டிவ் எவிடன்ஸ். சரியா? அப்ப அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடென்ட்ல நான் பார்த்தேன், ஒரு பம்பர் வந்துச்சு, ஒரு அவனை முன்னாடி வண்டியில பின்னாடி முன்னாடி போயிட்டு இருந்த வண்டியில பின்னாடி போய் பம்பர் மோதிச்சு. ரைட்? இது ஒரு இதப்பா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்ப
அடுத்து வந்து ஒரு அடுத்த கிரைம் சீன்ல என்ன பண்றாங்கன்னா, அந்த பம்பர்ல அந்த வண்டியில உள்ள பம்பர்ல டேமேஜ் இருக்கு. இது ஒரு பார்ட்டு. அதுக்கடுத்து அந்த முன்னாடி போன வண்டியில உள்ள ஹெட்லைட்டு, அந்த நம்பர் போர்டு இது எல்லாமே டேமேஜ். சரி. இப்ப அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னது? இந்த மாரி வந்து பம்பர்ல இடிச்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப இத வந்து எது கராபரேட் பண்ணுது? தட் எவிடன்ஸ். அதாவது இந்த அந்த வண்டியில உள்ள பம்பர் நெளிஞ்சிருக்கு. இதுல டூ வீலர்ல உள்ள நம்பர் பிளேட்லாம் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அப்ப இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, இது கராபரேட் பண்ணுது. எதை கராபரேட் பண்ணுதுன்னா, அந்த வெர்ஷன் அவர் சொன்ன வெர்ஷனை வந்து கராபரேட் பண்ணுது. இது மாதிரி இன்னும் கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது வந்து ஒருத்த வெப்பன் வந்து வச்சிருந்தான், ஒரு பிளட்டி வெப்பன் வந்து ஒருத்தர் சொல்றான், ஒரு ஒரு விட்னஸ் வந்து சொல்றாப்புல, இந்த மாதிரி வந்து ஒருத்தர் ஒரு கத்தியோட அங்கிட்டு போனாரு, அதை நான் பார்த்தேன். அப்ப அந்த கத்தி வந்து இந்த கத்தி தான் சொல்லி ஒரு இதை வந்து கொண்டு வர்றாங்க. அந்த கத்திய வந்து ரத்தத்தோட இருக்கு. அந்த ரத்தத்தினுடைய இதை வந்து என்னன்னா, இவருடைய பிளட் வந்து அதுல வந்து டிசீஸ்டோடைய பிளட் மேட்ச் ஆகுது. அந்த கத்தி வந்து இவர்கிட்ட இருந்தா கைப்பற்றினாங்கன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பிளட் ஸ்டைடு நைஃப், அந்த நைஃப்ங்கிறது இது வந்து எதை கராபரேட் பண்ணுது? இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து கராபரேட் பண்ணுது. அப்ப இதெல்லாம் வந்து ஒன்னோட ஒண்ணு வந்து அதை வந்து என்ன பண்ணுது? ஏற்கனவே உள்ள விஷயங்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இப்ப அந்த கிரைம் ஸ்பாட்ல டிஎன்ஏ இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப இவன் தான் அந்த கத்தியில குத்துனான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா கிரைம் சீன்ல இவருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு, இவருடைய டிஎன்ஏ இருக்கு. அப்படிங்கிறப்ப திஸ் ஃபேக்ட் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பண்ணுது? அவர் சொல்ற இவன் தான் குத்துனாங்கிற அந்த வெர்ஷனை வந்து கராபரேட் பண்ணுது. அப்ப கராபரேட்டிவ் எவிடன்ஸ்ங்கிறது the evidence who strengthen or support the evidence of the substantial evidence. அப்ப இது புரிஞ்சிருச்சு. அப்ப சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் இல்லாம கராபரேட்டிவ் எவிடன்ஸ் இருக்காது. அப்ப சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸ்ங்கிறதுனா என்னன்னா, எது வந்து ஒரு ஃபேக்டை ப்ரூவ் பண்ண தேவைப்படக்கூடிய எல்லாமே, ஐ விட்னஸா இருக்கலாம், மெடிக்கல் எவிடன்ஸா இருக்கலாம், ஃபாரன்சிக் எவிடன்ஸா இருக்கலாம், எக்ஸ்பர்ட் எவிடன்ஸா இருக்கலாம், எது தேவையோ எல்லாமே இருக்கும். ஸோ அப்ப இது சம்பந்தமா அப்ப பாக்குறப்ப ஓரளவுக்கு இதுக்கு என்ன ரெண்டுக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸை பேஸ் பண்ணியே வந்து என்ன பண்ணலாம்னா, கன்விக்ஷனை கொடுக்கலாம், அக்குட்டல் பண்ணலாம், எது வேணாலும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். ஆனா கராபரேட்டிவ் எவிடன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. கராபரேட்டிவ் எவிடன்ஸுங்கிறது ஒன்லி வந்து என்ன பண்ணுதுன்னா, ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான் கராபரேட்டிவ் எவிடன்ஸு. ஸோ அப்ப இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு அப்போ நீங்கள் என்னன்னா, சப்ஸ்டான்சிவ் எவிடன்ஸுக்கும் கராபரேட்டிவ் எவிடன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை